ஹரிகந்தபுரத்துக்கு வந்தாச்சு. எப்படியாவது அந்த விக்கிரகத்தை கண்டுபிடிச்சு ஆகணும். இது ரொம்ப ரொம்ப சின்ன ஊரு. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அரை நாள் போதும். அதுதான் எப்படி? ஒவ்வொரு வீட்லயும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? உன்னுடைய மண்டலத்துல எதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? குருட ஊசியை இருட்டுல போட்டு தேடுற மாதிரி இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஊருக்குள்ள வந்துட்டோம். மாரியப்பனை தேடி பிடிச்சிட்டா நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கலாம். முதல்ல அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அவன் ஒரு போலீஸ்காரன். அவனை கண்டுபிடிக்கிறது ஒரு வேலை கிடையாது. ஆனா அவனை நம்ப முடியாதே. நாமளே கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நாம இங்க வந்திருக்கோம். மறுபடியும் போய் அவனை கேட்க முடியுமா? அவனுக்கு சந்தேகம் வந்துடும். அவன் மேல நம்பிக்கை இல்லாம நாம 2 பேரும் இங்க வந்திருக்கிறதா தேவையில்லாம பேசுவான். அந்த தெய்வம் நம்ம பக்கம்தான் இருக்கு விருப்பாக்ஷா. இவளை பிடிச்சி விசாரிச்சா விக்கிரகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். சரி, வா போய் விசாரிக்கலாம். இல்ல, என்னால உன் கூட அவன் முன்னாடி வர முடியாது. நான் வந்தா காரியமே கெட்டுடும். நான் ஒரு மந்திரவாதிங்கிறது அவங்க வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாம நான் உன் கூட சேர்ந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேங்கிறது தெரிஞ்சா அது தேவையில்லாத சந்தேகத்தை வர வச்சிடும். ஏற்கனவே அவங்க வீட்டு பூஜைக்கு போனப்ப நடந்த எல்லா சம்பவங்களும் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அப்ப நானே விசாரிக்கிறேன். அவளுக்கு என் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. நீ எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கோ. நான் அவகிட்ட போய் தெளிவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனை கண்ணால பார்க்க வேண்டியதாயிடுச்சு. போற காரியம் நடந்த மாதிரி தான். சரியான அபசகுணம். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாரியப்பா. உன்னால தனியாள அந்த மல்லியையும் விக்கிரகத்தையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானும் விருப்பாக்ஷனும் உனக்கு உதவி செய்யலாமேன்னு இங்க வந்தோம். உதவி செய்யலான்னு இங்க வந்தீங்களா, இல்ல விக்கிரகம் கிடைச்சா அதை கொண்டு போயிடுவன்ற சந்தேகத்துல வந்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன்ல கடிக்கு, இந்த சந்தேக பிசாசால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. விக்கிரகத்தை நாம தான் தேடி கண்டுபிடிச்சுக்கணும்னு சொன்னல. இந்த ஊர்லயும் ஏதாவது பொண்ணு கிடைப்பாளான்னு தேடிக்கிட்டு இருப்பான். அதை தவிர நமக்கு தேவைப்படுற விக்கிரகத்து மேல அவனுக்கு கவனம் இருக்காது. அவ்வளவு கீழ்த்தனமானவனா என்ன நினைக்காதீங்க. பொண்ணுங்க சகவாசத்தை விட்டு பல மாசம் ஆயிடுச்சு. உங்க 2 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்ரீ சக்கரத்தை அடையணுங்கிற ஆசையால இத்தனை நாளா என் சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். விக்கிரகம் என் கையில கிடைச்சது. ஆனா ஒரு 4-5 பேர் அதை எங்கிட்ட இருந்து துப்பாக்கி முனையில பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க யாரு என்னன்னு எதுவுமே தெரியல. கண்டுபிடிப்பேன், விடமாட்டேன். விக்கிரகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சே தீருவேன். எங்க இருக்குன்றத நாங்க சொல்றோம். அதை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறத நீ தான் யோசிக்கணும். இந்த ஊர்ல சிவருத்துறையான ஒரு பெரிய மனுஷன் இருக்கான். அவ வீட்டுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்க அந்த விக்கிரகம். அதை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறத நல்லா யோசனை பண்ணி அதை கொண்டு வாங்க. சிவருத்ரையாவா? சரி, அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு அவன் பெண்ட நிமித்திட்டு அந்த விக்கிரகத்தை கொண்டு வரேன். நீ நினைக்கிற மாதிரி சுலபமான காரியமா இருந்திருந்தா நாங்களே அதை செஞ்சிருப்போம். உங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டோம். அந்த சிவருத்துறையா இந்த ஊருக்குள்ளேயே மிகப்பெரிய ஆளு.
அவனோட நிழலை நீ தொட நினைச்சாலும் சரி, ஊர் ஜனமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம கை கால்களை உடைச்சிடுவானுங்க. குருவே, சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி சிவருத்ரையா இந்த ஊர்ல பெரிய ஆளு தான். ஆனா அவரை விட பெரிய ஆளு இந்த ஊர்ல இன்னொருத்தங்களும் இருக்காங்க. அப்படியா? யார் அது? கனகாம்பரி தேவி அம்மா. சிவருத்ரையா மாதிரியே அவங்களும் இந்த ஊர்ல பெரிய ஆளு தான். சிவருத்ரையாவுக்கும் கனகாம்பரி தேவி அம்மாவுக்கும் நட்பு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பகையும் இருக்கு. அப்படின்னா சொல்றத தெளிவா சொல்லியா? கேடி ஜோடிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும். வெளியில ரெண்டு பேரும் சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப பகையா தான் இருக்காங்க. அதே நேரத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவும் மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருடைய உதவி தேவை. அதாவது அவங்களால ஒன்னாவும் இருக்க முடியல, பிரிஞ்சு போகவும் முடியல. இதனால நமக்கு என்ன லாபம்? யோசனை பண்ணி பாருங்க குருவே. எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாவை வச்சு அந்தால மறக்கலாம்ல. அவங்களுடைய நட்பை கெடுத்துட்டா விக்கிரகம் கண்டிப்பா நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும். சபாஷ் மணிகண்டா, சபாஷ். நியாயமா நீயும் என்ன மாதிரியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்கணும். நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்க. ஆனா கண்மூடித்தனமா இப்படி எல்லாம் யாரையுமே நம்ப முடியாதே. அவங்களும் அப்படித்தான், புது ஆளுங்களை நம்ப மாட்டாங்க. நீ தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு அவசர கொடுக்கையாட்டி எல்லாத்தையும் கெடுத்துறாத. கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த அளவுக்கு செய்தி கிடைச்சிடுச்சுல, இப்ப நாம சாமர்த்தியமா இந்த காரியத்தை சாதிக்கணும். அதெல்லாம் சரிதான். ஸ்ரீ சக்கரம் நம்ம கைக்கு வந்து சேரணும்னு உங்க சாமர்த்தியத்தை எப்படிலாம் காட்டினீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அதனால தானே இப்படி ஸ்ரீ சக்கரத்துக்காக ஊர் ஊரா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். ஸ்ரீ சக்கரம் நம்ம கைமீறி போனதுக்கு உங்களுடைய சாமர்த்தியமும் ஒரு காரணங்கிறத மறந்துராத மாரியப்போ. இப்ப நாம செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த விக்கிரகத்தை தேடி நம்ம கைவசப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம சக்கராபுரிக்கு திரும்பி போகணும். சரி, அந்த விக்கிரகத்தை அடையறதுக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுது. அத நானே பாத்துக்கிறேன். என்னால முடியலன்னா நீங்க சொல்றத கேக்குறேன். சம்மதமா? எதுவா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நடக்கணும். நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. ஏற்கனவே நாம நிறைய நேரத்தை வீணாக்கிட்டோம். ஆமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த காரியத்தை முடிச்சாகணும். நான் தயாரா இருக்கேன். இதோட ஹரியந்தபுரத்தோட எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமே அவங்க யாரும் நம்மள துரத்த மாட்டாங்க. அந்த ஊர்க்காரங்க துரத்த மாட்டாங்க, சரிதான்ப்பா. ஆனா நம்ம ஊர்ல இருந்து வந்துட்டாங்களே அந்த மாரியப்பனும் அவனோட ஆளுங்களும். ராமேஸ்வரமே போனாலும் சனீஸ்வரனுடைய தாக்கம் குறையாதான். அப்படி ஆயிப்போச்சு நம்ம நிலைமை. இல்லப்பா, எப்படியோ மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இந்த வழியில ஏதாவது வண்டி வரும், கையை காட்டி நிறுத்தி அதுல ஏறி ஊருக்கு போயிடுவோண்டா. ஆனா வந்த காரியத்தை முடிக்க முடியலையேப்பா. சுந்தரி அம்மா தட்சிணநாதரை இன்னும் தரிசனம் கூட பண்ணல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம அந்த ஊரை விட்டு இப்பதான் வெளியே வந்திருக்கோம். மறுபடியும் அவங்க கண்ணில் படக்கூடாது, அதான் முக்கியம். வா வா, மறுபடியும் ஊருக்கே போயிடலாம். உன் சுந்தரி அம்மாவை காப்பாத்துறது பெரிய விஷயமா இருக்கு. ஆமா மல்லியக்கா, நாளையில இருந்து நவராத்திரி. வீட்டுல வேற யாரும் இல்ல. முதல்ல நவராத்திரி முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல ஊருக்கு போலாம்க்கா. ஆமா, வித்யா சொல்றதும் சரிதான் மல்லி. நாங்க பாட்டுக்கு ஊர்ல இருந்து திடீர்னு கிளம்பி வந்துட்டோம். உங்க அம்மா உன் ஞாபகத்துல அப்படியே சோர்ந்து போயிருக்கா. சுனிதா வேற கர்ப்பமா இருக்கா. அவளால எந்த வேலையும் செய்ய முடியாது. உங்க பாட்டி நிலைமை தான் உனக்கே தெரியும். நாளையில இருந்து பண்டிகை. நம்ம முதல்ல சக்கராபுரிக்கு போய் சேரலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நமக்கு முதல்ல அம்மாவுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம் மல்லியக்கா. அதுக்கப்புறம் இதை பத்திலாம் யோசிக்கலாம்க்கா. சரி சரி, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் என்ன, நம்ம மறுபடியும் ஊருக்கே போயிடலாம். வீட்டு பொண்ணு இங்க வந்தாச்சு. இனிமே அவளோட காரியங்களை அவளே பாத்துப்பா. இந்த சுந்தரி அம்மாவை அந்த அம்மன் தான் காப்பாத்தணும். மண்டபத்துக்கிட்ட வச்சிடலாம். வா. ஆமா, அதுதான் சரி. வா.